எல்லாம் வல்லவரே எங்கள் தகப்பனே இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் தகப்பனே இறைவா, இந்த நாளிலே உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பெருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற முக்கியமான பாடத்தை நாங்கள் உள்ளத்திலே ஏந்தி உமக்கு ஏற்றவர்களாக வாழச் செய்தரணும். உம்முடைய பரிசுத்த பெயரால் அன்பின் கடவுளே, இந்த உலகில் தீமைகளை வெல்லுவதற்கு எங்களில் உப்பின் தன்மை விளங்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறீர். ஆண்டவரே, உப்பு தூய்மையாக்குவது போல, உப்பு பொருட்களை பாதுகாப்பது போல, உப்பு உணவுக்கு சுவையூட்டுவது போல எங்களுடைய வாழ்வில் நிறைந்துள்ள சாட்சியங்கள், வார்த்தையிலும் செயல்பாடுகளிலும் உள்ள சாட்சியங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்தவ நம்பிக்கையில் பாதுகாப்பதாக, கிறிஸ்தவ நம்பிக்கையில் உறுதிப்படுத்துவதாக, கிறிஸ்தவ நம்பிக்கையில் தூய்மைப்படுத்தட்டும். அன்பின் ஆண்டவரே, வாழ்வு இனிமையாக்கப்படட்டும். உப்பின் தன்மை எங்களில் என்றும் விளங்கட்டும். எங்களை ஆசீர்வதியும். தெய்வமே, தெய்வங்களுக்கெல்லாம் மேலானவரே, அப்பா, எங்களில் உப்பு உவர்பற்று போனால் அது கால்களில் போட்டு மிதிக்கப்படுமே ஒழிய எந்த உணவுக்கு இனிமையூட்ட முடியாது, உவர்ப்பு பெற்று பாதுகாக்க முடியாது, தூய்மையாக்க முடியாது என்பதைப் போல எங்களில் உப்பின் தன்மை எப்போதும் உம்முடைய சாரத்தை நிரம்ப பெற்றிருக்கட்டும். அதில் உவர்ப்பு எப்பொழுதும் நிறைந்திருக்கும்படி உம்முடைய தூய ஆவியினால் எங்களை வழிநடத்தும். உம்முடைய தூய ஆவியினால் எங்களை வழிநடத்தும் போது, அன்பின் கடவுளே, எங்களுடைய சொல்லும் செயலும் சிந்தனையும் உமக்கு ஏற்றதாய் அமையும். உலகுக்கு கற்றுக் கொடுப்பதாகவும் உலகை உம்பால் ஈர்ப்பதாகவும் அமையும் என்பதையெல்லாம் நாங்கள் எண்ணி பார்த்து எச்சரிக்கையோடும் மிகுந்த கவனத்தோடும் வாழ எங்களுக்கு துணை புரியும். எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு மகனுமாகிய இயேசுவின் தூய பெயரில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். உயிருள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.